வணக்கம். இன்னைக்கு நாம பேச போற டாபிக் ரொம்ப சிம்பிள். ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணி குடிக்கணும்? நம்ம எல்லார்கிட்டயும் இதுக்கு ஒரு பதில் இருக்கு. ஆனா அந்த பதில் உண்மையா? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த ஒரு விஷயத்த நம்ம சின்ன வயசுல இருந்தே கேட்டு கேட்டு வளர்ந்திருப்போம். ஸ்கூல்ல, வீட்ல, ஏன் டாக்டர்ஸ் கூட சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு கண்டிப்பா 8 கிளாஸ் தண்ணி குடிச்சே ஆகணும்னு. இல்லைனா உடம்புல நீர் சத்து குறைஞ்சிடும்னு ஒரு பயம் வேற. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இந்த 8 கிளாஸ் ரூல் நிஜமாவே உண்மையா? இதுக்கு பின்னாடி ஏதாவது அறிவியல் இருக்கா? இல்ல இது நம்மள நம்ப வச்ச ஒரு பெரிய கட்டுக்கதையா? வாங்க இன்னைக்கு இதோட உண்மைய கண்டுபிடிக்கலாம். சரி, இந்த தேடல்ல நாம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த 8 கிளாஸ் விதி ஏன் தப்புன்னு பார்க்க போறோம். அப்புறம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உண்மையிலே எவ்ளோ தண்ணி தேவைன்னு ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்கு, அதை தெரிஞ்சுக்கலாம். நம்ம உடம்பே சில சிக்னல்ஸ் கொடுக்கும், அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுனோ, தண்ணி குடிக்கிறதுக்கு பெஸ்ட் டைம் எதுன்னு பார்ப்போம். கடைசியா சில புது உண்மைகளை தெரிஞ்சுக்கலாம். வாங்க முதல் விஷயத்துக்குள்ள போலாம். இந்த 8 கிளாஸ் ரூல் ஏன் இவ்ளோ ஃபேமஸ் ஆச்சு தெரியுமா? ஏன்னா அது ரொம்ப சிம்பிள், ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸி. ஆனா சிம்பிளா இருக்கிற எல்லாமே சரியா இருக்கணும்னு அவசியம் இல்லையா? இது எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சயின்டிஃபிக் ரூல் கிடையவே கிடையாது. இது ஒரு பொதுவான கைட்லைன், அவ்வளவுதான். சரி, ஏன் இந்த ரூல் தப்புன்னு சொல்றேன்? யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாரோடைய உடம்பும் ஒண்ணா? என்ன? கிடையாது. நம்ம சாப்பிடுற சாப்பாட்டை பொறுத்து நம்ம தண்ணி தேவை மாறும். காரமா ஒரு பிரியாணி சாப்பிட்டா கண்டிப்பா அதிகமா தண்ணி குடிப்போம் இல்லையா? அதே மாதிரி நீங்க ஒரு ஏசி ரூம்ல இருக்கிறதுக்கும் நம்ம சென்னை வெயில்ல அலையிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? 2 பேருக்கும் ஒரே 8 கிளாஸ் எப்படி சரியா வரும்? கண்டிப்பா வராது. இதுல நீங்க செய்யற வேலையும் ஒர்க் அவுட்டும் கூட உங்க தேவைய மாத்தும். அப்போ 8 கிளாஸ் ரூல் சரியில்லைனா சரி, அப்போ எவ்வளவுதான் குடிக்கணும்? கவலைப்படாதுங்க, அதுக்கு ஒரு பர்சனலைஸ்ட் ஃபார்முலா இருக்கு. உங்க பாடிக்குன்னு பிரத்யேகமா எவ்வளவு தண்ணி தேவைன்னு கண்டுபிடிக்கிற ஒரு வழி. வாங்க அத பார்க்கலாம். இந்த ரூல் பேரு 30 ml ரூல். இது ஏதோ அந்தாஸ்மான கணக்கு இல்ல. உங்க உடல் எடைய அடிப்படையா வச்சு அறிவியல் பூர்வமா உருவாக்கப்பட்டது. இத வச்சு நீங்களே உங்க ஒரு நாள் தண்ணி தேவையா ரொம்ப ஈஸியா கணக்கு போட்டுடலாம். ஃபார்முலா ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்க வெயிட் கிலோகிராம்ல எவ்வளவுன்னு பாருங்க, அதை 30ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. அவ்வளவுதாங்க. வர்றதுதான் உங்க உடம்புக்கு ஒரு நாளைக்கு தேவைப்படுற பேசிக் வாட்டர் இன்டேக். ஒரு உதாரணம் பார்த்தா இன்னும் கிளியரா புரியும். பாருங்க, உங்க வெயிட் ஒரு 60 கிலோன்னு வச்சுக்கலாம். அப்போ 60 30ஆல பெருக்கினா 1800, அதாவது 1.8 லிட்டர். அதுவே 70 கிலோனா 2.1 லிட்டர், 80 கிலோனா 2.4 லிட்டர். இப்பவே உங்க வெயிட்டுக்கு எவ்வளவுன்னு கணக்கு போட்டு பாருங்களேன். இது ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆனா வெயிட் பண்ணுங்க, கதை இதோட முடியல. இந்த கணக்கு உங்களோட அடிப்படை தேவைக்கு மட்டும்தான். நீங்க என்ன வேலை செய்றீங்கன்றது ரொம்ப முக்கியம். நாள் முழுக்க சேர்லே உட்காந்து வேலை செய்யறவரா இருந்தா ஒரு 1/2 லிட்டர் தண்ணி எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நடக்கிற மாதிரி வேலைனா ஒரு 800 ml. அதுவே ஜிம்ல போய் ஹெவியா ஒர்க் அவுட் பண்றீங்கன்னா 1லிருந்து 1.5 லிட்டர் வரைக்கும் கூட சேர்த்து குடிக்க வேண்டியிருக்கும். இந்த கணக்கு ஃபார்முலா எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எல்லாத்தை விட பெஸ்ட் கால்குலேட்டர் நம்ம உடம்பு தான். அதுவே நமக்கு சிக்னல் கொடுக்கும். தண்ணி பத்தலையா இல்ல அதிகமாயிடுச்சான்னு அதுவே சொல்லும். அந்த சிக்னல்ஸை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு இப்ப பார்க்கலாம். உங்க உடம்புல தண்ணி குறையுதுன்னா முதல்ல உங்களுக்கு ரொம்ப டயர்டா ஃபீல் ஆகும். அப்புறம் தலைவலி, ஒரு விஷயத்துல கவனம் செலுத்த முடியாது, உதடெல்லாம் வறண்டு போகும். இதெல்லாம் விட முக்கியமான ஒரு அறிகுறி இருக்கு. உங்க சிறுநீர் அது டார்க் எல்லோ கலர்ல போகும். இந்த மாதிரி அறிகுறிகள் தெரிஞ்சா உங்க உடம்பு தண்ணி கேக்குதுன்னு அர்த்தம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு டெஸ்ட். நீங்களே செக் பண்ணிக்கலாம். உங்க யூரின் லைட் எல்லோ கலர்ல, அதாவது வெளிர் மஞ்சள் நிறத்துல இருந்தா சூப்பர், நீங்க கரெக்டா தண்ணி குடிக்கிறீங்க. அதுவே டார்க் எல்லோவா இருந்தா அது ஒரு வார்னிங் சைன், உடனே தண்ணி குடிங்க. ஒருவேளை தண்ணி மாதிரியே கலரே இல்லாம போச்சுன்னா நீங்க தேவைக்கு அதிகமா தண்ணி குடிக்கிறீங்கன்னு அர்த்தம். அதுவும் நல்லதில்ல. ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். அதிகமா தண்ணி குடிக்கிறதும் பிரச்சனை தான். ஏன் தெரியுமா? அப்படி குடிக்கும்போது நம்ம உடம்புல இருக்கிற முக்கியமான உப்புச்சத்து, அதாவது சோடியம் மாதிரி மினரல்ஸ் எல்லாம் நீர்த்து போயிடும். இதனால தலை சுற்றல், சோர்வு மாதிரியான பிரச்சனைகள் வரலாம். சோ சிம்பிள் ரூல், தாகம் எடுத்தா குடிங்க, ஜபர்தஸ்தி குடிச்சு உடம்ப கஷ்டப்படுத்தாதீங்க. ஓகே, எவ்வளவு குடிக்கணும், எப்போ உடம்பு சிக்னல் கொடுக்கும்னு பார்த்தாச்சு. இப்போ அடுத்த கேள்வி, எப்போ குடிக்கணும்? ஏன்னா தண்ணிய கரெக்டான நேரத்துல குடிச்சா அதோட பலன் இன்னும் அதிகமா இருக்கும். வாங்க உங்க ஒரு நாளை எப்படி பிளான் பண்ணலாம்னு பார்க்கலாம். முதல்ல காலையில தூங்கி எழுந்ததும் ஒரு கிளாஸ் தண்ணி குடிங்க. இது உங்க உடம்ப ஒரு மாதிரி ரீஸ்டார்ட் பண்ணி செரிமானத்தை தூண்டும். 2வது, சாப்பிடுறதுக்கு முன்னாடி குடிச்சா உங்க மெட்டபாலிசம் நல்லா வேலை செய்யும். 3வது,
ஒர்க் அவுட் பண்றீங்கன்னா அதுக்கு முன்னாடி, நடுவுல, அப்புறம்னு கண்டிப்பா குடிக்கணும். கடைசியா தூங்க போறதுக்கு 1 மணி 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி குடிச்சுக்கோங்க. அப்பதான் ராத்திரி தூக்கம் கெடாம இருக்கும். சரி, இப்போ நாம கிட்டத்தட்ட கடைசிக்கு வந்துட்டோம். இவ்ளோ நேரம் பேசினது வச்சு சில பழைய கட்டுக்கதைகளை உடைச்சு நாம ஃபாலோ பண்ண வேண்டிய புது விதிகள் என்னென்னு ஒரு தடவை தெளிவா பாத்திரலாம். இன்னொரு பெரிய கட்டுக்கதை இருக்கு. ஃப்ரிட்ஜ்ல வச்ச தண்ணி குடிக்கக்கூடாது, உடம்புக்கு கெடுதல்னு சொல்லுவாங்க. ஆனா சயின்டிஃபிக்கா பார்த்தா இதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. ஆனா ரொம்ப ஜில்லுன்னு குடிக்கிறத விட சாதாரண வெப்பநிலையில இருக்கிற தண்ணிய குடிக்கிறது செரிமானத்துக்கு எப்பவுமே நல்லது. அதுதான் சேஃப். அப்போ மொத்தத்துல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். தண்ணி குடிக்கிறதுக்கு ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல்னு ஒரு ரூலே கிடையாது. உங்களுக்கு எவ்ளோ தண்ணி தேவைங்கிறது உங்க எடை, உங்க வேலை, நீங்க இருக்கிற ஊரோட கிளைமேட், ஏன் நீங்க சாப்பிட சாப்பாட்டை பொறுத்து கூட மாறும். அதனால கடைசியா நான் சொல்றது இதுதான். அந்த 8 கிளாஸ் ரூல மனசுல இருந்து தூக்கி போடுங்க. தாகம் எடுக்கும்போது தண்ணி குடிங்க. உங்க யூரின் கலரை செக் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் மேல உங்க உடம்பு சொல்றத கேளுங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன தேவைன்னு உங்களை விட உங்க உடம்புக்கு நல்லா தெரியும். அது எப்பவுமே உங்களுக்கு சரியான ஹிண்ட் கொடுக்கும்.